சாதிய அடக்குமுறையை ஒழிக்க இந்து மதத்திலிருந்து வெளியேறி இன்னொரு மதத்திற்கு போவதுதான் சரி என முடிவெடுத்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய 4 லட்சம் தொண்டர்களோடு புத்த மதத்தை தழுவிய தினம் இன்று. இந்த மாதிரி சமூக சீர்திருத்த வரலாற்று நிகழ்வுகள் பத்தி தெரிஞ்சுக்க பிக் பேங் போகனை சப்ஸ்கிரைப் பண்ணு. பாபா சாஹேப் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் சாதிய படிநிலையில கீழிடத்துல வைக்கப்பட்ட சாதியில பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே கல்வியில சிறந்து விளங்கினாலும் சாதிய அடக்குமுறையை அனுபவிச்சவர். ஒடுக்கப்பட்டவர்களின் ஒப்பில்லா தலைவராக உயர்ந்தெழுந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த சாதி அடக்குமுறையிலிருந்து தன் மக்களை விடுதலை செய்யணும்னா அதுக்கு இந்து மதத்துக்குள்ளேயே இருந்து செய்யறது முடியாத காரியம்னு முடிவெடுத்தார். அதற்காக கிறிஸ்தவம், இஸ்லாம், சீக்கிசம்னு பல மதங்களை ஆராய்ச்சி செஞ்சார். கடைசியில புத்த மதத்தை தேர்ந்தெடுத்தார். புத்த மதம் இந்தியாவில் பிறந்த மதம், சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மதம், அந்த மதமே சரியானது என முடிவெடுத்து அக்டோபர் 14, 1956 தன்னோடு சேர்த்து தன்னுடைய தொண்டர்கள் 4 லட்சம் பேருடன் நாக்பூரில் வைத்து புத்த மதத்திற்கு மதம் மாறினார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்திய வரலாற்றிலேயே, ஏன் உலக வரலாற்றிலேயே ஒரே நாளில் இத்தனை லட்சம் மக்கள் மதம் மாறின நிகழ்வுங்கிறது அரிதிலும் அரிதான ஒன்றா வரலாற்றுல பதிவாச்சு. அந்த நிகழ்வுடைய இந்து மத கடவுள்களை பின்பற்ற மாட்டேன், வணங்க மாட்டேன்கிற மாதிரி 22 தீர்மானங்களை சத்திய பிரமாணமாவே அங்க இருக்கக்கூடிய அத்தனை லட்சம் மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகான ஒரு சில வாரங்களில் இந்தியா முழுமைக்கும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒடுக்கப்பட்ட மக்கள் புத்த மதத்திற்கு மதம் மாறக்கூடிய நிகழ்வுங்கிறது நடக்க ஆரம்பிச்சு. இந்திய மண்ணில் ஒரு நவீன பௌத்த புரட்சியை புதிதாய் உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் மதமாற்ற நிகழ்வு நடந்த தினம் இன்று.